நம்மக்கிட்ட ஒரு மரநாய் குட்டி கிடச்சிருந்து அதை இவ்வளோ நாள் வளர்த்தோம். இப்போ கொண்டு வந்து வெளியே திறந்து விட்றோம். இனி காட்டில் அது சர்வைவ் ஆகட்டும்னு. ஃபுல்லாக தேரி காடு. பனைமரத்துலேருந்து பனையாறவங்க கிட்டேருந்து கீழே விழுந்துட்டு தனியாக சர்வைவ் ஆகிக்கிடாமல் அதுங்கிறதுனால நம்ம வச்சுருந்தோம் இவ்வளோ நாள். இப்போ கொண்டு வந்து வெளியே விட்டாச்சு. அதுக்கு போக மனசு இல்லை. அப்படி உட்காந்துருக்கான் பாருங்கள். ஓட்டல இதாம்ல காடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காட்டில் கொண்டு வந்து விட்டாச்சு. இது ஒரு தென்னந்தோப்பு பக்கத்தில் கொண்டு வந்து விட்ருக்கோம். இளநீ எலி எதையாவது இப்படி உட்காந்துட்டு இருந்தான்னா வேட்டைக்காரன் ஒன்றை பிடிச்சிருவாங்க. கூட்டுக்கு வராத, ஓடு. காட்டில் போக தெரில பைய உள்ளக்கு நம்ம பின்னாடியே சுற்றிட்டடாக்கு. இவ்வளோ பெருசாக வளர்த்தாச்சோன்னா இன்னும் ஓட தெரியாதா உனக்கு? இப்படி நம்ம கூடயே தானே வருது. போய்கிடாது போல் இருக்குது. இங்கே வரு, இங்கே வராது, அங்கே காட்டுக்குள்ளே போனோம். நம்ம அந்த கீழே விழுந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்டுருந்தா அப்பமே இறந்துருக்கும். பால் குடிக்கிற குட்டி இங்கே வர என் பின்னாடியே தான் வருது. அங்கே ஒரு ஜேசிபிலாம் வருது. காட்டுக்குள்ளே ஓடிரு. காட்டுக்குள்ளே ஓடலைன்னா உயிர் தப்பிக்க மாட்டாடா, ஓடு. இதுக்கு மேலே ஒன்று வச்சுருந்தா ஃபாரஸ்ட்டில் இருந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓடு ஓடு ஓடு. இங்கே பாரு, நம்ம கூட தான் வருது. டாய் ஓடு. டாய் ஓடு 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 ஓடு. காட்டுக்குள்ளே ஓடு, ஓடு. நீ இனி எங்கள் பின்னாடியே வந்தேன்னா நீ ஆழ்ந்துக்கிட முடியாது. அங்கே ஓடு ஓடு ஓடு. வண்டி வருது, ஓடு. மரத்தை வெட்டைக்கு வராது. அங்கே காட்டுக்குள்ளே ஓடு, ஓடு. இங்கே போ, அங்கே போனால் தான் பிழைக்க முடியும் நீ. அப்படி மெல்ல போ. ஏதாவது மரத்தில் ஏறு. முள் மரமே தெரிய மாட்டேங்க அதுக்கு. அது வெட்டைக்குள்ளே ஓடுது, மரத்துக்கு ஓடாமல். இல்லை, அதுக்கு அப்படிலாம் தெரியல, எங்கே போகணுன்னே தெரியல. இந்த இடத்த அனலைஸ் பண்ணுது. நம்மளுடைய மரநாய் குட்டி எங்கே போகணுன்னே தெரியாமலாம் சுற்றிட்டுருக்கு. அந்த கூண்டை எடுத்துடலாம், அந்த கூண்டுக்குள்ளே மறுபடியும் போய் உட்காரோம். வேறு ஆட்கள்லாம் வராங்க. சரி, ஓகே. அதை எப்படியாவது அந்த மரத்து மேலே கொண்டு விட்டுருவோம். நான் அது இங்கேயே தான் ஓடிட்டுருக்கோம்.